அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் ரிலேட்டடான எம்சிக்யூவோட ஆன்சர்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் which of the following statement is correct? F is equal to m plus a by a, F is equal to m into 1 plus f, m is equal to a into 1 plus f. ஆக்சுவலி நம்ம அந்த வீடியோவில் 1 minus fனு கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக அது 1 plus f, அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி m is equal to f into a plus 1. இப்போது இந்த 4 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கலாம். இங்கே தேர்ட் ஆப்ஷன் மட்டும் அந்த மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்கிங் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா எடுத்துக்கிறோம். நமக்கு 2 ஃபார்முலா நம்ம பார்த்தோம் பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா m மைனஸ் a பை a அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மாஸ் டிஃபெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், மாஸ் நம்மளால் டிவைட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போது ஃபஸ்ட்டு ஃபார்முலா f is equal to m மைனஸ் a பை ஏன்ற ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம ஏ அந்த சைடு கொண்டு போயிட்டோன்னா FA is equal to m மைனஸ் ஏன்னு இருக்கும். ஏ நம்ம ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் இருக்கிற மைனஸ் ஏ லெஃப்ட் சைடில் போகும்போது மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவாயிடும். இப்போ FA ப்ளஸ் ஏன்றதுனால ஏன்ற டேர்மை நம்ம காமனாக எடுத்துட்டோன்னா m is equal to a into 1 plus f அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, m is equal to a into 1 plus f. Next question, a nucleus with the dash binding energy per nucleon will have a dash packing fraction, indicate it is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது a nucleus with the binding energy ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஹை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நெக்ஸ்ட்டு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருந்தால் தான் நமக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன் ஹையாக இருக்கும். அப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருக்கும்போது நமக்கு நியூக்ளியஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். நியூக்ளியன்ஸ் எல்லாமே நியூக்ளியஸில் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பவுண்ட் ஆகிருக்கும். அப்போ நெகட்டிவ் பேக்கிங் ஃப்ராக்ஷன் கிடச்சிச்சு அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ஹை லெவலில் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். இதே இது பேக்கிங் ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியான்ஸ் எல்லாமே லூஸ்லி பவுண்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் இன் நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், ரேடியோ ஆக்டிவ் டிகே, ஆல் ஆஃப் திஸ். நம்ம அந்த கான்செப்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் டேர்ம் வச்சு தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பார்த்தோம். ரேடியோ ஆக்டிவ் டிகேலையுமே ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே, காமா டிகே இதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கிங் ஃப்ராக்ஷனை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்ஃபுல் இன் ஆல் ஆஃப் தீஸ், நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், ரேடியோ ஆக்டிவ் டிகே எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் தீஸ். நெக்ஸ்ட் கொஷின், த நியூக்ளியை ஆர் பர்டிகுலர்லி ஸ்டேபிள் இன் தி பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், 0, போத் ஏ அண்ட் பி. இப்போது நமக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷன் பாசிட்டிவாக இருக்குன்னா நமக்கு நியூக்ளியன்ஸ் நியூக்ளியஸில் எப்படி இருக்கும், லூஸ்லி பவுண்டாக இருக்கும், அன்ஸ்டேபிள்னு பார்த்தோம். அப்போ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நியூக்ளியை ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா பேக்கிங் ஃப்ராக்ஷன் நமக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். பேக்கிங் ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருக்கும்போது தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் நமக்கு மேக்ஸிமமாக இருக்கும். நியூக்ளியன்ஸ் எல்லாமே நியூக்ளியஸில் டைட்டாக பவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ தேர்டு கொஷின் மாதிரியே தான் இதுவும். இங்கே பேக்கிங் ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். எப்போது நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது தான் அந்த நியூக்ளியை எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கும். அந்த நியூக்ளியை ஸ்டேபிள் அப்படிங்கிறத
நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஸ்டெபிலிட்டி வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் வச்சு நம்ம வந்து அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன்ற டேர்மை யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியஸோட ஸ்டெபிலிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அப்போது அந்த பேக்கிங் ஃப்ராக்ஷன் நெகட்டிவாக இருக்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத டினோட். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு மெஷர் நியூக்ளியர் டென்சிட்டி, நியூக்ளியர் மாஸ், நியூக்ளியர் ரேடியஸ், நியூக்ளியர் ஸ்பின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே பார்த்தோம், நமக்கு அதில் வந்து கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தோம், எம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1+Fன்னு பார்த்தோம். அதில் எம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நியூக்ளியர் மாஸ் தான். அப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷனுங்கிறது நம்ம இங்கே எஃப்னு டினோட் பண்ணியிருப்போம். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1+F அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா நம்மளால் நியூக்ளியர் மாஸ் வந்து மெஷர் பண்ண முடியும். அப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் யூஸ்டு டு மெஷர் நியூக்ளியர் மாஸ். தி ஃபைனல் கொஸ்டின், தி ஸ்மாலர் தி packing fraction, the binding energy per nucleon. Smaller the packing fraction, binding energy வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜராக இருக்கும். அப்போ பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து நம்ம நெகட்டிவாக இருந்தால் பைண்டிங் எனர்ஜி per nucleon வந்து நமக்கு எப்படி இருக்கும், மேக்ஸிமம்னு பார்த்தோம்ல அதே தான். ஸ்மாலர் தி பேக்கிங் ஃப்ராக்ஷன், பைண்டிங் எனர்ஜி per nucleon லார்ஜர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூஸாக படிங்க, டெய்லியும் கண்டிப்பாக ஃபியூ ஹவர்ஸ் வந்து இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் டிஆர்பியை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண முடியும். தேங்க்யூ.